வணக்கம், வெல்கம் டு தி mRk. சில்ட்ரன் கிட்ட என்ன பேசுகிறோமோ அது அவங்க மனதிலையும் எண்ணங்களையும் பதியும். ஸோ குழந்தையிடம் என்ன பேசக்கூடாதுன்னு சில நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது 6 நெகட்டிவ் வேர்ட்ஸு பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வியூஸ், யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, யூ கேனாட் டூ இட். சில்ட்ரன் கிட்ட போய்ட்டு ஏதாவது அவங்க எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட இது செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க. பட் டெல் தம் டு ட்ரை நியூ இனிஷியேட்டிவ் வேஸ் டு அக்காம்ப்ளிஷ், பிகாஸ் சம் சில்ட்ரன் who rise up to occasion later in life. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட். இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் டு பி செட் டு சில்ட்ரன். அவங்க ஒவ்வொருத்தவங்க சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட அவங்கள திட்டாதீங்க. லெட் தம் லேர்ன் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். நீங்கள் எப்போ பாரு அவங்கள பர்ஃபெக்ட் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இட்ஸ் த வே ஆஃப் ஹார்மிங் தேர் செல்ஃப் esteem and confidence. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டோன்ட் சே நோ ஃபார் எனிதிங். எதுக்கெடுத்தாலும் நோன்னு சொல்லாதீங்க. ஒரு விஷயத்தை கேட்கும்போது இல்லை, முடியாது, நோ போன்ற வார்த்தையை சட்டுன்னு யூஸ் பண்ணாதீங்க. இந்த வார்த்தைகளால் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற நம்பிக்கை குறையும். சப்போஸ் குழந்தைங்க கேட்கும்போது, அதாவது கேட்குற விஷயத்த உடன்பாடு இல்லைன்னா அப்புறம் பார்க்கலாம், இது ஏன் தேவையில்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, லேர்ன் ஃப்ரம் யுவர் சிப்ளிங். எதுக்கெடுத்தாலும் உன்னோட பிரதர் மாதிரி இல்லை, உன் சிஸ்டர் மாதிரி இல்லைன்னு தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. நோ ஒன் இஸ் யூஸ்லெஸ். எல்லார்கிட்டையும் டேலண்ட் இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் கம்பேரிஷன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட அதிகமாக பொறாமையும் வெறுப்பும் தான் ஏற்படும். லைஃப்பில் ஏதோ பெருசாக தோல்வி அடைஞ்சிட்டோன்னு நினைப்பாங்க. ஸோ இது மற்ற குழந்தைங்களை இடையே பிரச்சனைகளை ஏற்படும். ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா, யூ ஆல்வேஸ் லூஸ். திஸ் இஸ் அனதர் ஸ்டேட்மெண்ட் தட் கேன் கிரியேட் atmosphere of negativity inside your child's mind. வெற்றியை விட பார்ட்டிசிபேஷனை மதிக்க சொல்லுங்கள். மேக் them learn to accept defeat shall go a long way in preparing them for the challenges of life. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, that's only for boys, girls. Children growing up without gender discrimination can reduce many social issues. கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். இது பாய்ஸோட வேலை, இது கேர்ள்ஸோட வேலைன்னு பிரிக்கக்கூடாது. வீட்டு வேலை செய்கிறதோ கற்றுக்கிறதோ 2 பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் children are quick to pick up from whatever you tell them. It is important to choose your words wisely. If you are careless with your expression, your children might reflect your mistakes in their actions. So உங்களுக்கு இது என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ், யாராக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைகிட்டையும் சரி, மற்ற குழந்தைங்கக்கிட்டையும் சரி. வியூயர்ஸ், உங்களுக்கு இந்த 6 நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வியூயர்ஸ், ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.